சார், எந்த ஒரு நல்ல காரியமும், ஒரு முக்கியமான காரியத்த சில நட்சத்திரத்த அன்னைக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல. அது என்ன நட்சத்திரம்? வணக்கம். எந்த ஒரு நட்சத்திரத்துக்கும் முழு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய தன்மையும் கிடையாது. முழு கெட்ட பலன்கள் கொடுக்கக்கூடிய தன்மையும் கிடையாது. அதே மாதிரி எந்த நட்சத்திரமும் முழுசா நல்ல நட்சத்திரமும் கிடையாது, கெட்ட நட்சத்திரமும் கிடையாது. ஆனா இந்த நட்சத்திரங்கள்லயே குறிப்பா ஒரு 6 நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த நட்சத்திரங்கள்ல பொதுவா ஒரு நல்ல காரியம். ஒரு வேலையில போய் ஜாயின் பண்ண போறோம். ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஒரு புது இடத்துல போய் வேலையில அமர போறோம். ஒரு புது வீடு கட்டி குடிபோக போறோம். கல்யாணம் பண்ண போறோம். இந்த மாரி நேரங்கள்ல இந்த நட்சத்திரங்கள் பொதுவா முகூர்த்தத்துக்கு உகந்த நட்சத்திரம்னு போட்டிருக்கும். ஆனா இந்த நட்சத்திரத்துல போய் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவும் நிலையா ரொம்ப நாள் நீடிக்கிறது கிடையாது. அதனால குறிப்பா இந்த ஒரு 6 நட்சத்திரத்த தவிர்த்தர்றது நல்லது. அந்த 6 நட்சத்திரங்கள் எதுன்னு கேட்டீங்கன்னா, பரணி, பூராடம், அஸ்தம், சதயம், ஆயில்யம், கேட்டை. இந்த நட்சத்திரங்கள நாங்க ரொம்ப நாளா பத்தி ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். இந்த நட்சத்திரங்கள்ல பதவி ஏற்ற சில முதலமைச்சர்கள் கூட 5 வருஷம் நிலையா ஆட்சியில அமர்ந்தது கிடையாது. புதுசா வேலையில சேர்ந்தவங்க என்ன திறமைசாலியா இருந்தாலும் அந்த வேலையில தொடர்ச்சியா இருக்க முடியறதில்ல. வாஸ்து பிரகாரம் கட்டின வீடுகள்ல கூட இந்த நட்சத்திரத்துல குடி போனவங்க ரொம்ப நாள் அதுல மகிழ்ச்சியா இருக்க முடியறதில்ல. அதனால மித்த நட்சத்திரங்களை விட இந்த 6 நட்சத்திரங்கள்ட்ட மட்டும் நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருந்துக்கணும். இதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க சுலபமா ஜெயிக்கலாம்.